செம்மஞ்சேரி நூக்கம்பாளையம் ரிங் ரோட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெருநகர சென்னை மாநகராட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கட் அண்ட் கவர் ட்ரெயின் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அரசன் கெனல் வந்து அங்க போயிட்டு இருக்குது. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளட் வரும்பொழுது தண்ணி வந்து அங்க ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ அதில வந்து மேக்ஸிமம் ஃப்ளட் லெவல்ன்ற ஒரு மார்க் ஆப்ஷன் இருக்கு. அத விட அதிகமா தண்ணி வரும்பொழுது, அந்த தண்ணிய வந்து நம்ம இந்த கட் அண்ட் கவர் மூலியமா கொண்டு போய் கெனால்ல போய் நம்ம ஜாயின் பண்றோம். இத பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப அன்ரிலேஷன் இருக்கும். ரொம்ப வந்து மழை தண்ணி தேங்கி இருந்துட்டு இருக்கும். போன வருஷமெல்லாம் மழை பெய்யும்போது தண்ணி நிறைய இருந்தது. ஏன்னு கேட்டா, அந்த அரசனின் கால்வாயில இருந்து தண்ணி போறதுக்கு வழி இல்லாம நாங்க எல்லாமே பாதிச்சோம். வருஷமா இருக்கேன் இங்க. ஸ்டாலின் ஐயா மட்டும் தான் இந்த ஏரியாவுல 3 தடவ வந்தாரு. ப்ராஜெக்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 85,71,00,000. இதுக்கப்புறம் நம்ம அதிகமா மழை பெஞ்சது அப்படின்னா, துரைப்பாக்கம், செம்மஞ்சேரி, சோழிங்கநல்லூர் இந்த ஏரியாலாம் வந்து இதுக்கப்புறம் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து பக்கிங்ஹாம் கனால்ல கொண்டு போய் கலக்கிற மாரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அடிப்படை தேவையாவும் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க போயிட்டு இருந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கும். தண்ணி அதிகமா தேங்கக்கூடிய இடமா இருந்துச்சு. இப்போ நம்ம இத சரி பண்ணி, சீர் பண்ணி குடுக்கறதுனால வந்துட்டு மக்கள் போறதுக்கான சுலபமான வழியா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.